எதுக்குடா நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே வரும். வரும்போது கொஞ்சம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சில நிலைகளில் குடும்பத்தில் எல்லாருக்காக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் எதிராக அப்போ தான் திரும்புவாங்க, அதை உணருவாங்க. அதனால் மனச்சோர்வுகள் அதிகம் வரும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அதெல்லாம் செய்யாமலா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆரோக்கியமாக இருந்தால் கூட மனசே வராமல் ஒரு விதமான டென்ஷன், படபடப்பு, ஒரு அழுத்தம், மந்தம், தேக்கம். 10 மணிக்கு போக வேண்டிய காரியத்தை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலான்னு அந்த காரியம் கெட்டு போகும் வரை அந்த இடத்திற்கே போக தோணாது. ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்தால் இவங்க போகிற நேரம் அவங்க இருக்க மாட்டாங்க. காரிய தடங்கல்கள்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு பல மணி நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த பணமோ, கொடுத்த காசோ, கொடுத்த வாக்குறுதியோ இவங்களுக்கு திரும்பி வரவே வராது. உழைத்த உழைப்பு வீணடிக்கப்படும். உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது. பாராட்டு கிடைக்கலனாலும் மகர ராசிக்கு பரவாயில்ல, பரிசுகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேலையாவது எனக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டும்யா, சம்பளமாவது ஒழுங்காக வரட்டும்யா அப்படின்னு கேட்டால் வராது. பல நிறுவனங்களில், பல இடங்களில், பல சூழல்களில் இவங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இங்கே வர வேண்டிய காசை வாங்க முடியாமல், அங்கே வர வேண்டிய காசை வாங்க முடியாமல், இதுக்கு அதுக்கு அலக்கழிக்கப்பட்டு சட்டச்சிக்கலுக்கு ஆளாகி, மனப்போராட்டத்துக்கு ஆளாகி, குடும்ப விரக்திக்கு ஆளாகி, தனிமையை தேடி